வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி டிஆர்டிஓ அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்தாலும் பர்டிகுலராக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பெங்களூர் ஏரியாவில் இருக்கிற டிஆர்டிஓலேருந்து வந்திருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது 19th மே. இது வந்து ஒரு வாக்கின் இன்டர்வியூ அட்வர்டைஸ்மெண்ட். வாக்கின் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து பெங்களூரில் தான் நடக்கும்போது 4th ஜூலை 2026 அன்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ நடக்கும்போது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கின் இன்டர்வியூ என்ன பொசிஷனுக்கு என்ன படித்தவங்களுக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இது வந்து டிஆர்டிஓவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் அப்படின்ற சிஏஐஆர் இந்த டிவிஷனில் தான் இந்த வேகன்சி அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து ஆக்சுவலாக வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அந்த கேட்டகரியில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெம்பரவரி போஸ்ட். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைபண்டோட ஹெச்ஆர்ஏவோட ஒரு ஒர்க் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் அது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய நீடு இதை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வேகன்சியோட ப்ரொசீஜர். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் போடணும், இந்த வேலைக்கு இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க ஒரு இமெயில் அட்ரஸ் ad-hrt.cair@gov.in இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அந்த ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருங்க. அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தால் அட்டாச்மெண்ட்ஸோடு சேர்த்து அனுப்பிச்சிருங்க. இது வந்து ஒரு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நான் வாக்கின் இன்டர்வியூ வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. 26th ஜூன் 2026க்கு முன்னாடி அன்னைக்குள்ளே அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சப்புறம் நீங்கள் 4th ஜூலை வந்து நீங்கள் வாக்கின் இன்டர்வியூக்கு பெங்களூர் போய்க்கலாம். அதே மாதிரி பெங்களூர் போகும்போது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எது இமெயில் ஐடி அவங்களோட இமெயில் காமிச்சிங்களோ அந்த அப்ளிகேஷன் அதோட சேர்த்து உங்களுடைய பயோடேட்டா ஒன்று, இது இல்லாமல் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக கேட்கல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கான கேஒய்சி, அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஐடி, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி, இந்த மாதிரியான கேஒய்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்டர்வியூக்கு போயிடலாம். அதே மாதிரி இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்றத வந்து நீங்கள் அந்த இமெயில் அனுப்பும்போது மேலே போட்டுருங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை கண்டிப்பாக போடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கேபிட்டல் லெட்டரில் CAIR/HRT/JRF 2000/2026-01 அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இதையும் நீங்கள் இந்த இமெயிலே மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணி இந்த இமெயிலை நீங்கள் 26th ஜூன் 2026க்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த இமெயில் அனுப்பாதவங்க நேரடியாக கூட போகலாம். பட் அது வந்து அவங்களோட டிசிஷன். உங்களை வந்து இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ணாததும், அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும், ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டு குவாலிஃபிகேஷன் மார்க்கு இருக்கலாம், உங்களை ஸ்கோர் இருக்கலாம் உங்கள்கிட்ட, இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுடைய டிசிஷன் அது. ஸோ அது மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செப்ரேட்டாக எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் உங்களுக்கு இமெயிலில் வராது. இது வந்து ஒரு விஷயம். முக்கியமாக வந்து 4th ஜூலை வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது 8:30 8:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் அவங்க கேட்டில் இருக்கணும். அதை முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. லேட் கமர்ஸ் எப்பயுமே இந்த டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்மியாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, லேட் மாத்திரம் அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்டில். ஸோ 8:30னா 8:30க்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருங்க. வாக்கின் இன்டர்வியூ நடக்கிற இடம் சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் அப்படின்ற CAIR DRDO காம்ப்ளெக்ஸ், CV ராமன் நகர், பெங்களூர் 560093. இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஆக்சுவலாக ஒரே ஒரு வேகன்சி தான். இது மேபி அவங்களுக்கு தேவைன்னா இது அதிகம், இந்த வேகன்சி போர்ஷனை அதிகம் கூட பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன கோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னா, BE BTechஓ இல்லை ME MTechஓ, நீங்கள் எது வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க, ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். BE படித்தவங்கன்னா
வேலிட் கேட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. எம்இஎம் டெக் படிச்சிருந்தாலும் வேலிட் கேட் ஸ்கோர் தேவையில்ல. நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிசைரபிள் அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி ப்ரோக்ராமிங் C++ல நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அதே மாதிரி டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் இதில் ஒரு நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும்னு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 28 இயர்ஸ். இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் வந்து ஓபிசி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 31 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிஹெச் இவங்க எல்லாருமே வந்துட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் என்ன பேச போகுது அவங்கக்கிட்ட, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அவங்கக்கிட்ட பேசும் இல்லையா, இதுதான் நான் இவங்க வந்து இது படிச்சிருக்காங்க, இந்த மார்க் எடுத்திருக்காங்க, இந்த அனாலிசிஸ், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது உங்கள் மார்க் அவங்கக்கிட்ட பேசும். ஸோ அந்த ஒரு விஷயம். அதை தவிர காலையில் 10 மணிக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ நேரம் ரன் ஆகுன்றத சொல்லலை. ஃபஸ்ட் 10 மணிக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது அன்னைக்கே திருத்தி அதுக்கப்புறமா அதில் குவாலிஃபை ஆகிறவங்கள அவங்க அன்னைக்கே சேம் டே வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்கள் செலெக்ஷன் இருக்க போகுது. ஒரு வேளை அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ண அந்த கேண்டிடேட் ஒர்க் பண்ணலனாலோ இல்லை இதை டினே பண்ணாலோ மெரிட் லிஸ்ட்டில் அடுத்து இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். 5 இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கும் 3 இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக காமிக்கணும். ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்யூர் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன 2 இயர்ஸ்க்கு ஆக்சுவலாக கன்ஃபார்ம்டாக 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் அதை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட நீடை பொறுத்து அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு கேட் ஸ்கோர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இங்கேருந்து இன்டர்வியூக்கு நீங்கள் போயிட்டு வர அந்த டிஏ அப்படின்றது அவங்க எந்த விதத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே உங்களோட ஓன் காஸ்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சுவல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து வேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஈவன் 3 பேர் 4 பேர் கூட செலக்ட் பண்ணலாம். அது அவங்களோட டிசிஷன். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் லிமிடெட் பிஎஸ்சியோ அட்டானமஸ் பாடிலையோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பர் என்ஓசியை இன்டர்வியூ அன்றைக்கி கொண்டு போயிடுங்க. ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது ஸ்மார்ட் ஃபோனோ மொபைல் ஃபோனோ பென்ட்ரைவோ லேப்டாப்போ இல்லை இந்த மாதிரி கேட்ஜெட் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எல்லா டிஃபென்ஸோட எல்லா ஆஃபீஸ்லேயும் உண்டு. அதை இங்கேயே சொல்லிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது அப்ளிகேஷன் அவங்களுக்கு 26th ஜூன் 2026 அன்னைக்கு அந்த ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு அந்த இது போயிடணும். அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க இன்டர்வியூக்கு உங்களுக்கு ஒரு டைம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அடுத்தது வாக்கின் இன்டர்வியூ அப்படின்றது 4th ஜூலை 2026 அது வந்து சாட்டர்டே. ஸோ அன்னைக்கு நீங்கள் பெங்களூர் ரீச் ஆகிடுங்க. 8:30க்கு முன்னாடி அவங்க கேட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக அப்ளிகேஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு பயோடேட்டா வேணும். உங்களோட எஜுகேஷனையும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை மற்ற விஷயங்களோ சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே நான் கொடுத்துருக்கிறது இவங்களோட நோட்டிஃபிகேஷன் லிங்க். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபில்அப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு இமெயில் அனுப்புறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போடுற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.